பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். போலீஸ் ஸ்டேஷனுங்களா? வணக்கமுங்க. நான் மகாபலிபுரம் ப்ளூ ஷிப் ரெசார்ட் பக்கத்துல இருந்து பேசுறேங்க. நான் ஒரு டிரைவருங்க. இப்போதான் ஒரு குரூப் எடுத்து போய் இறக்கி விட்டுட்டு திரும்ப வரும்போது ரூம் நம்பர் 77ல ஒரே அலறல் சத்தங்க. அது அந்த சத்தத்தை வச்சு பார்த்தா எப்படி அந்த பையனுக்கு ஒரு 25-26 வயசு இருக்குங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. தனியாள் ரிசப்ஷனில் போய் சொல்லலான்னு பார்த்தோம்னா எங்கே என்ன உட்கார வச்சுருவாங்களான்னு பயங்க. அதான் வெளியே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோமுங்க. ஒருவேளை கொலையாகலையா இருக்குமோன்னு ஒரே பயமாக இருக்குங்க. நீங்கள் உடனே அங்கே போய் அந்த ப்ளூ ஷிப் ரெசார்ட்டில் ரூம் நம்பர் 77 பார்த்தீங்கன்னா தெரியுமுங்க. தயவு செஞ்சு போயிடுங்கய்யா. வணக்கங்கய்யா. வச்சுருங்கய்யா. ரூம் நம்பர் 77ல யார் தங்கி இருக்கா? 1 செகண்ட். விஸ்வான்ற பேர்ல ரூம் புக் ஆயிருக்கு சார். விஸ்வோட அட்ரஸ் இருக்கா? 1 செகண்ட். ஃபுல் அட்ரஸ் இருக்கு. ரெயின்போ ஆட் ஏஜென்சி. விசிட்டிங் கார்டு கூட இருக்கு சார். இப்போ ரூம்ல யார் இருக்கா? இப்போ ரூம்ல யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த ரூமோட இன்னொரு கீ உங்ககிட்ட இருக்கும்ல, அதை கொடுங்க.
இந்தாங்க. ரூம் எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. தேங்க்யூ. இது ஒரு ரூம் நம்பர் 77. ஏய் சத்யா, கதவை தர. ஓபன் பண்ணு. வாங்க. நீ போய் பாத்ரூம்ல யாரா இருக்காங்க பாரு. நீ தண்ணி எடு. சார் யோ சீக்கிரம் வாயான்ற. வரேன் சார். சார் உள்ள யாரும் இல்லை சார். அப்படியா? கரெக்டா வரு. எஸ் சார். யோ தண்ணி எங்கயா? நான் வந்துட்டேன் சார். என்னாச்சு? என்னாச்சு நத்திங் டு வரி. யூ ஆர் சேஃப். சார்? என்ன கல்யாண மண்டபத்துல இருந்து கடத்திட்டு வந்துட்டாங்க. அங்க என்னாச்சு சார்? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் பாலாஜி சார். ஐயோ, எனக்கு இன்னைக்கு கல்யாணம் சார். நான் கல்யாண மண்டபத்துல இருந்தப்போ கல்யாண பொண்ணை என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு குறிப்பு சீட்டு வந்தது சார். அதை நம்பினா நான் மண்டபத்துக்கு பின்பக்கம் போனேன் சார். திடீர்னு ஒரு வேனுக்குள்ள 2 பேர் என்னை இழுத்து மயக்கப்படுத்திட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் இங்கதான் கண்ணு முழிக்கிறேன் சார். அங்க அங்க என்னாச்சோ ஏதாச்சோ சார். கல்யாணம் நின்று இருக்குமே சார். வந்தனா உனக்கு எவ்வளவு அவமானம் சார். கல்யாணம் நின்று இருக்கும் சார். ஹலோ ஹலோ, கூல் டவுன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ரூமை புக் பண்ணவரு விஸ்வாங்கிறவரு. அந்த விஸ்வா உங்களுக்கு தெரியுமா? விஸ்வம் ராஸ்கல். அவனா சார் இப்படி பண்ணா? பண்ணிருப்பான், நிச்சயமா பண்ணிருப்பான் சார். ஹலோ, யாரு யாருன்னு நிதானமா சொல்லுங்க. சொல்றேன் சார், சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்றேன் சார். விஸ்வாங்கிறது யாரு, அவனுக்கு எனக்கும் என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் சொல்றேன் சார். நீங்க தானே விஸ்வா? நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு? பாலாஜின்ற இளைஞனை கல்யாண மண்டபத்துல அடியால வச்சு கடத்தினதுக்காகவும் அவரை மறைச்சு வச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்காகவும் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார், எனக்கும் அந்த கடத்தலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. லுக், நீங்க எது பேசினாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. சார், நான் தான் சொல்றேன்ல, எனக்கும் அந்த கடத்தலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அரெஸ்ட் ஹிம். சார் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். கம் ஆன். தீர விசாரிக்காம தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க ப்ளீஸ். बालाजी, बालाजी,
ஏம்மா மண்டபத்துக்கு வந்திருந்த நம்ம சொந்தக்காரங்க அத்தனை பேரும் நம்மள காரி துப்பியிருப்பாங்க இல்ல? என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? உண்மையாவே நான் தான் ஓடி போயிட்டேன்னு நினைச்சிருப்பாங்கல்ல? அவங்கெல்லாம் நம்புறது இருக்கட்டும்ப்பா. நானும் உங்க அப்பாவும் கூட நம்பிட்டோமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா உன்னோட லெட்டர் பேடு, அதுல உன் கையெழுத்து வேற இருந்தது. அதை பார்த்த பிறகு எங்களால வேற என்ன நினைக்க முடியும்னு சொல்லு. ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதை அந்த ஜேபி சார் தான் கரெக்ட் பண்ணாரு. ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. சூழ்நிலை காரணமா நாங்க 2 பேருமே அதை நம்பிட்டோம்ப்பா. அந்த ராஸ்கல் விஸ்வா அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். நான் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். இந்நேரம் அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? நம்ம இமேஜ் போச்சே. என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? விடுப்பா, நீ மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்றது அவளோட தலையெழுத்து. அது விதி. யாரால என்ன செய்ய முடியும்? உன்னால கல்யாணம் நின்னு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட சாபம் நம்ம சேரும். நல்ல வேளை, உடனடியா மாப்பிள்ளையும் கிடைச்சு நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சது. ஜேபி சாருக்கு தான் நாம தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஜேபிய மனசார பாராட்டணும். அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு தான் பையனை மாப்பிள்ளையாக்கி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணோட வாழ்க்கை சரியாயிடுச்சு. ஆனா நமக்கு தான் தலைவலி ஆரம்பமாயிடுச்சு. நாம ஒவ்வொரு சொந்தக்காரன்ட்ட போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் நம்மளோட தலைவிதி. இதெல்லாம் நாம பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவம்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ பாலாஜி சார், என் பேரை சொன்னா உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியணும்னு அவசியமும் இல்லை. கல்யாண மண்டபத்துல இருந்து ரொம்ப சாமர்த்தியமா உங்களை கடத்தின நபர் அடியேன் தான். ராஸ்கல். ஏய், யாரா நீ? நீங்க என்ன சார், நீங்க கேட்டா பதில் சொல்ல முடியுமா? நான் உங்க ஆள் இல்லையே, விஸ்வாவோட ஆளு. விஸ்வா பணம் கொடுத்தாரு, அதனால செஞ்சோம். நாங்க டிஃபன் சாப்பிட்டு வரதுக்குள்ள உங்களை போலீஸ் வந்து காப்பாத்திடுச்சு. உங்க நல்ல நேரம். இப்போ தப்பிச்சிட்டீங்க. அது சரி, எதுக்கு தேவையில்லாம விஸ்வா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இப்போ போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. எங்களுக்கு எங்க விஸ்வா சார் வேணும். உங்களாட்டம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ கேஸ் போடுறதுக்கோலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கையை எடுப்போம், காலை எடுப்போம், முடிஞ்சா தலையை எடுப்போம். புரிஞ்சுதா? ஏய், நான் இது வரைக்கும் 27 கொலை பண்ணிருக்கேன். என்ன சார்? உன்னையும் கொண்டு இருந்தா 28 கொலையை செஞ்சு முடிச்சிருப்பேன். ஆனா விஸ்வா கொஞ்சம் இரக்க சுபாவம் உள்ளவர். மண்டபத்திலேருந்து மாப்பிள்ளையை கடத்திட்டு வந்துருங்க, ஆனா கொண்டுடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. டேய் பொறுக்கி ராஸ்கல், என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்க? டேய், நாங்கெல்லாம் யாரு? எங்ககிட்ட நீ மோத முடியுமா? டேய், வெள்ளை சட்டை போட்டுட்டு சுத்துறவன் நீ. நாங்கெல்லாம் ரத்த கரையோட தெரியறவங்க. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. ஒரு வேலை வெட்டியில மன்னிக்கணும், ஒரு வக்கீல வச்சு அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்கிடு. எங்க விஸ்வா கேஸே இல்லாம வெளியே வரணும். அப்படி முடியலன்னா உங்க ஆத்தா அப்பா 2 பேரையும் கடத்திடுவேன். இருபத்தி 4 மணி நேரத்துல அவங்க டெட் பாடியை உனக்கு அனுப்பிடுவேன். ஈமச்சடங்க நீயே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். எப்படி சார்? எப்படி? நாங்க சொன்னதை செய்யறவங்க. அப்புறம் உன் இஷ்டம், யோசிச்சுக்க. பாலாஜி, டேய், என்னடாச்சு? யாரா போன்ல? சொல்றா. அப்பா, நீங்க எனக்கு வேணும்பா. நீங்க எனக்கு வேணும்பா. நடந்த அவமானத்தை தாங்கிக்கலாம்ப்பா. ஆனா நீங்க எனக்கு உயிரோட வேணும்பா. அம்மாவும் எனக்கு உயிரோட வேணும்பா. நீங்க 2 பேரும் எனக்கு உயிரோட வேணும்பா. பாலாஜி,
பதட்டப்படாம என்ன ஆச்சுன்னு சொல்றா. என்ன ஆச்சு? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? பெங்களூர்ல நமக்கு ஒரு எஸ்டேட் இருக்குல்லப்பா, அங்க போயிட்டு ஒரு மாசம் தங்கிட்டு வரலாம்ப்பா. யாரோ விஸ்வா என்னமோ நடந்து போச்சு. விஸ்வா தண்டிக்கப்பட்டா என்ன, தண்டிக்கப்படலன்னா என்ன? அதனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு என் அப்பா அம்மா உயிரோட வேணும். நான் இந்த கேஸை வாபஸ் வாங்க போறேன். என்ன பேசுவாங்கப்பா? பேசுறவங்க பேசிட்டு போட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இந்த கேஸை வாபஸ் வாங்க தான் போறேன். அப்பா, ஜேபி சார் கிட்ட சொன்னா எல்லாம் கரெக்டா பண்ணி கொடுத்துருவார்லப்பா. ஹலோ, ஜேபி சாரா? ஐ சி